கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மிக முக்கியமான ஒரு வார்த்தையை இந்த வசனத்தில் இருந்து இந்த காலை நேரத்தின் தியானத்திற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொள்ள விரும்புகின்றேன். அது என்ன வார்த்தை? உங்கள் குறைவையெல்லாம். உங்கள் குறைவையெல்லாம் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுதெல்லாம் இது ஒரு பணப்பிரச்சனையை குறித்ததான வசனம் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்வது வழக்கமாக இருக்கிறது. அதில் எந்தவித தவறும் இல்லவே இல்லை. ஏனென்றால் அந்த குறைவு என்ற வார்த்தையில் அந்த பண தேவையும் என்ன செய்கிறது, அதில் உள்ளடங்கிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் வெறுமனே பணத்தை கொடுக்கின்றதை குறித்து தான் பேசுகின்ற கடவுள் அல்லவே அல்ல. இன்றைக்கு இந்த வசனத்தை கூர்ந்து கவனிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்கள் குறைவையெல்லாம் என்று எழுதியிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அது ஒருவேளை நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், நம்முடைய தொழிலாக இருக்கலாம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது நாம் எடுத்துக்கொள்ளுகிற எந்த முயற்சியாக இருக்கலாம். அந்த முயற்சிகளில் என்ன நடக்கிறது என்றால் ஆங்காங்கே குறைவுகள் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். எடுத்துக்காட்டாக நம்முடைய தொழிலை விருத்தியாக்க வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது அங்கே ஒரு சில தடைகள் நமக்கே தெரியாமல் அல்லது நாம் எதிர்பாராமல் திடீரென்று ஒரு தடை வந்துவிட, ஒரு அதிகாரியை போய் பார்க்கிறோம், நாளைக்கு அதை முடித்து கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகின்றார். அந்த நம்பிக்கையோடு நாம் அவரை போய் பார்க்கும் பொழுது அங்கே புதிதாக ஒரு காரியம், இந்த அனுமதி தேவைப்படுகிறது அல்லது இதற்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் இது தேவைப்படுகிறது என்று ஏதோ ஒன்றை சொல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த பணியில் ஒரு தொய்வு ஏற்படுகிறது. அது ஒரு குறைவாக அங்கே காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, அதில் குறைவுகள் இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகள் ஒரு சில பாடங்களில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்காமல் இருக்கலாம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் குறைவு அல்லது திருமண வாழ்க்கையில் குறைவு, குழந்தை பாக்கியத்தில் குறைவு என்று சொல்லி அநேக காரியங்கள் இன்றைக்கு குறைவுகள் இல்லாமல் இல்லை. கணவன் மனைவிக்கு இடையில் பல குறைவுகள் இருக்கிறது. கணவனை மனைவி புரிந்து கொள்வதில் அல்லது மனைவியை கணவன் புரிந்து கொள்வதில் குறைவுகள் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இப்படி குறைவுகள் இல்லாத குடும்பம் அல்லது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று தேடி பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்ற பதிலை தவிர வேறொரு வார்த்தையும் அங்கே எழுதவே முடியாது. எல்லா குடும்பங்களிலும் அல்லது எல்லா தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு குறைவுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. வழக்கமாக மக்கள் என்ன சொல்வார்கள்? இந்த ஒரு காரியம் மட்டும் என் வாழ்க்கையில் நிறைவேறிவிட்டால் அல்லது இது மாத்திரம் சரியாகிவிட்டால் எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை என்று குறிப்பிடுவார்கள். அப்படியானால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குறைவுகள் இருந்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த குறைவுக்கான தீர்வு எப்படி வரும்? யார் இந்த குறைவை நிறைவாக்குவார் என்று சொன்னால், இங்கே தற்காலிகமான நிறைவை குறித்து அல்லது சரி செய்வதை குறித்து வேதம் ஒரு நாளும் சொல்லுவது இல்லவே இல்லை. அந்த நேரத்திற்கு நான் எதை ஆகிலும் செய்கின்றேன், அதை வைத்து நீ மேனேஜ் பண்ணிக்கொள், குடும்பத்தை நடத்திக்கொள் என்று கர்த்தர் ஒரு நாளும் சொல்லுகிற கடவுள் அல்ல. ஏனென்றால் கடவுள் அவர் கிரியை நடப்பிப்பாரானால் அது ஒரு பரிபூர்ணமான கிரியையாக இருக்கும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எந்த வியாதிகளை ஆண்டவர் சுகமாக்கினாலும் அந்த வியாதிக்காரர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வேதத்தில் அவர்கள் திரும்ப வந்து 1 மாதம் நன்றாக இருந்தது,
திரும்ப எனக்கு இந்த பிரச்சனை ஆரம்பித்து விட்டது என்று ஒரு பார்வையற்ற ஒரு சகோதரரோ, நடக்க முடியாத ஒரு மகனோ வந்து இயேசுவினிடத்தில் திரும்பவும் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணினதாக நாம் வாசிக்கவே முடியாது. அதற்கு காரணம் என்ன? குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையானீர்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள், அப்படியானால் விடுதலை என்பது கடவுளால் கொடுக்கப்படும் பொழுது அது நிரந்தரமானதாகவும் அது பரிபூர்ணமானதாகவும் இருக்கிறது. அதை தான் இங்கேயும் பவுல் பிலிப்பு திருச்சபைக்கு சொல்லித் தரும்பொழுது அவர் சொல்லுகிறார், என்னுடைய தேவன் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் மகிமையிலே நிறைவாக்குவார். தம்முடைய வல்லமையின்படி, தம்மிடத்தில் இருக்கிற அந்த வல்லமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு என்ன குறைவுகள் எல்லாம் இருக்கிறதோ அதை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உங்களுக்கு நிறைவாக்குகின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்று குறிப்பிடுகின்றார். அப்படியானால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய குறைவுகளெல்லாம் அவர் சரி செய்ய போகின்றார். எங்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் குறைகள் காணப்படுகின்றதோ அந்த குறைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தீர்க்க போகின்றார். இன்றைக்கு பல நேரங்களில் நம்ம என்ன செய்கின்றோம் என்றால், அந்த குறைவுகளெல்லாம் பார்த்த பிறகு இந்த குறைவுகள் என் வாழ்க்கையில் அப்படி அழியாத தீராத ஒரு வழியாக அது இருந்து கொண்டே இருக்கிறது என்று நினைக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த குறைவுகளை எல்லாம் ஐஸ்வர்யமுள்ள கடவுள் நம்முடைய வல்லமையில், அவருடைய மகத்துவத்தில், அவருடைய கிருபையில் ஐஸ்வர்யமுள்ள கடவுள் என்ன செய்ய போகிறார்? நிறைவாக்க போகிறார். அப்படியானால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, குறைவுகளை பார்க்கிறவர்களாய் அல்ல, கர்த்தர் தரப்போகிறதான நிறைவை பார்த்து நினைத்து ஆண்டவரை துதிக்கிறவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். என் குறைவுகள் ஒரு நாள் தீரப்போகிறது. என் குடும்பத்தில் இதுவரையிலும் இருக்கிற குறைகள், எனக்கும் என் மனைவிக்கும் இடையில் இருக்கிற, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற குறைவுகளெல்லாம் மாறப்போகிறது. நாங்கள் ஒரு நிறைவான வாழ்க்கையை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் மூலமாக பெற்று இனி நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழப்போகிறோம் என்கிற அருமையான ஒரு சத்தியத்தை அன்பு கடவுளுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே விரும்புகிறார். ஆகவேதான் அதை திருச்சபை மக்களுக்கு சொல்லித் தருகிறார், என் தேவன் உங்கள் குறைவையெல்லாம் நிறைவாக்குவார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? உங்கள் குறைகள் நீங்கும்படியாய் இன்றைக்கு கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, குறைவில்லாத மனிதர்கள் யாரும் இல்லை ஆண்டவரே. நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவரே குறைவுகளோடு கூட நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த குறைவுக்கெல்லாம் நிரந்தரமான ஒரு தீர்வு, யார் அந்த குறைவை தீர்க்க முடியும்? அது நீர் ஒருவர் மாத்திரம் தான் ஆண்டவரே. ஏனென்றால் கர்த்தாவே, நீர் செயல்களில் மகத்துவமான ஆண்டவராக இருக்கிறீர். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஒரு முறை கர்த்தாவே என் தேவன் கிரியை நடப்பிப்பானால் அது கர்த்தாவே ஆண்டவரே அது நிரந்தரமான ஒன்றாயிருக்கும். இந்த நேரத்தில் கடவுள் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து, ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த குறைவாக இருந்தாலும், எந்த குறை, அது பொருளாதார சம்பந்தமாக, ஆரோக்கியம் சம்பந்தமாகவோ, அல்லது இன்னும் கர்த்தாவே ஆண்டவரே உமது அடியாருடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த குறைவாக இருந்தாலும் குறைவைகளை எல்லாம் நீக்கி போட போகிறீர். அற்புதங்களை செய்ய போகிறீர். குறை தீர்க்கும் அருமருந்தாக எங்களோடு கூட இருக்கிற கடவுள், உமது பிள்ளைகளுடைய கண்ணீரை நீர் பாரும், உமது பிள்ளைகளுடைய கவலைகளை பாரும். இன்றே இப்பொழுதே ஆண்டவரே, இந்த குறைவுகள் தீர்வதற்கான ஒரு வழியை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திறந்து கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்நாள் முழுவதும் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.